இங்கே சொல்லக்கூடிய செய்தி என்ன, நீங்கள் போய் எல்லா முகல்லாலையும் பேசணும். எது வரைக்கும் பேசணும்? ஆயில் இருக்கிற வரைக்கும் பேசணும். கேட்க மாட்டாங்க, திரும்ப 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 பேசணும். உனக்கு என்ன தெரியும்னு கேட்பாங்க. அப்படி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டே பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். 5 வருஷம் இதே பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்குது, ஜியாலஜி அண்ட் மைனிங் இருக்குது, அழகப்பா யூனிவர்சிட்டியில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச பசங்க, சயின்ஸ் குரூப் யார், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் யார் படிச்சிருந்தாலும் சரி, அவங்க இந்த 5 வருஷம் படிக்கிறது. இது என்ன படிப்பு? அல்லாஹ் பூமிக்குள்ள எதையெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான், எவ்வளவு விலை உயர்ந்தது. ஒரு காலத்துக்கும் அது தேவைப்படும். சிலது தூசின் 100 வருஷத்துக்கு முன்னால் நினைச்சாங்க, தூக்கி வீசிட்டு போனாங்க. இதெல்லாம் என்ன கல்லா, இதெல்லாம் மண்ணா, இதெல்லாம் பூமியா அப்படின்ட்டு. இன்னைக்கு தேடி ஓடுறான் அது. அந்த 100 வருஷத்துல அல்லாஹ் எதையும் சும்மா படைக்கல. ஒரு காலத்துல அதனுடைய மதிப்பு கூடுங்கிறதுக்கான அடையாளம். இங்க பாருங்க, இது உங்க பையன் படிச்சிடறாரா, அவருக்கு இது எல்லாம் தெரிய வரும். தங்க சுரங்கம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பாரு. ஒரு வளையலுக்கும் ஒரு மூக்குத்திக்கும் மாப்பிளக்காரன்ட்ட சண்டை போட வேண்டியதா இருக்குது. சுரங்கம் எங்க இருக்குன்னு பார்த்துடலாம். தங்க சுரங்கம் சேட்டலைட் மூலமாகவே. அதுக்கு தான் ரிமோட் சென்சிங்கிற பாடம் இருக்குது. ஜியாலஜியும் ஏயும் சேர்த்து படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. அதுக்கு தான் சேட்டலைட் கம்ப்யூட்டர் உட்காந்துக்கிட்டு திருச்சியில் எந்த பக்கம், துறையூர் பக்கத்தில் இருக்குதா, பெரம்பலூர் பக்கத்தில் இருக்குதா, என்ன பூமிக்கு அடியில் இருக்குது, கோல்டு மைன், லித்தியம் இருக்கு பாருங்க. இந்த பேட்டரி இருக்கு, உங்க மொபைல் போன்ல இருக்க ஒரு பேட்டரி, எல்லா பேட்டரிக்கும் அதான் மூலப்பொருள். அதே மாதிரி யுரேனியம் இருக்கு பாருங்க. அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, இந்த போர்லேயே பார்த்தோம். சரி, அதிரும், உலகமே அதிருது இந்த ஒரு பொருளுக்கு, யுரேனியத்துக்கு. இந்த மாதிரி மினரல்ஸ், எலிமெண்ட்ஸ், ஓர், கனிம வளங்கள், தனிமங்கள், தாது பொருட்கள் வகை வகையா பிரிச்சிருக்கிறான். அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொத்தா பொக்கிஷம். ஒரு கல் வெறும் கல் அல்லது, ஒரு மண் வெறும் மண் அல்லது. அல்லாஹ் வெறுமனை படைக்க மாட்டான். ஒரு காலத்திலே அந்த மதிப்பு வெளிப்படும். கோல்டு, சில்வர், பிளாட்டினியம், யுரேனியம், லித்தியம், கோபல்ட், ரோடியம், இரிடியம். முந்தா நாள் பேப்பர்ல என்ன வச்சு இரிடியம் வச்சிருந்தா கைது பண்ணிருக்காங்க பாருங்க. தங்க சுரங்கத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் ஏன் முஸ்லீம்கள் கண்டுபிடிக்க கூடாதா? தங்க கடை மட்டும்தான் வைக்கணுமா, கையில மட்டும்தான் மாட்டிக்கிட்டு இருக்கணுமா? சுரங்கம் இருக்குது, மலைமலையா சுரங்கம் இருக்குது பூமிக்குள்ள. கவர்மெண்ட்டுக்கு நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க. கவர்மெண்ட் தானே கேட்குது, கவர்மெண்ட்டுக்கு தானே கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மலைமலையா இருக்குது, தங்கம் பூமிக்குள்ள இருக்குது, இரிடியம் இருக்குது, லித்தியம் இருக்குது. இதெல்லாம் போட்டும். இது தங்கம் எவ்வளவு மதிப்புடையது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை விட இன்னைக்கு ஹை வேல்யூவான ஒரு விஷயத்தை சொல்றேன். யாருக்கெல்லாம் நீங்க தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது குறித்த நீங்க தேடல்ல ஈடுபடுங்க. மகத்தான வகையில பொருள் ஈட்ட முடியும், ஹலாலான வகையில பெரும் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பாருங்க, இதுல சில தனிமங்கள் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். அதுக்கு பேர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ரேர் எர்த் இந்த பாருங்க, இதுக்கு பேரே சொல்ல முடியாது. செரீபியம், டெரீபியம், கொலிமியம் இப்படி வரும், எரீபியம் இப்படி வரும். சரியா? இது என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய காலத்தில் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளும் வெறிபிடித்து ஓடக்கூடிய 17 வகையான கனிமங்கள். ஒரு ஜியாலஜி படிக்கக்கூடிய மாணவன் எவ்வளவு விஷயத்தை எல்லாம் ஓபன் பண்ணி விடுறான் பாருங்க. எத்தனை 100 தொழில்கள் உருவாகுது பாருங்க. இதுல இந்த 17ல இருந்து ஒரு சிலதுக்கு மட்டும் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பேரு. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சு நீங்க கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பேரு. சயின்ஸ் படிச்சிருந்த என்ன நீங்க படிச்சிருந்தாலும் சரி, தேடல் இருந்துச்சுன்னா போதும். இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல இந்த 17ல இருந்து கிரிட்டிக்கல், இது சைனால தான் ஜாஸ்தியா இருக்குது. அதனால தான் சைனா கண்ட்ரோல் பண்றான் எல்லாத்தையும். எல்லா இதுக்கும் அட்வான்ஸா போறதுக்கு காரணம் என்னன்னா, இது பெருவாரியா சைனால கண்டுபிடிக்கப்பட்டு அது பியூரிஃபை பண்ணப்பட்டு மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல இங்க பாருங்க, அது இல்லாம உலகம் இயங்காது. இது எல்லாத்துக்குமே இதுதான் தேவை. என்டையர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தான் தேவை. பூமிக்குள்ள இருந்து அதை கண்டுபிடிக்கிறது, அதை பியூரிஃபை பண்றது, அதை ப்ராடக்டா மாத்துறது, அதை மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு வர்றது. இது வியாபாரம் பண்ணும். சரி, உப்பு, புளி, மிளகா, புண்ணாக்கு என்ன, இது மட்டும்தான் வியாபாரமா? உங்க கையில வச்சிருக்கீங்க பாருங்க மொபைல் போன்ல, அதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்க.
நீங்க வச்சுக்க மொபைல் போனே இயங்காது இது இல்லைன்னா, ஒரு ஜியாலஜிஸ்ட் இல்லைன்னா தயாரிக்கவே முடியாது. அந்த கிரிட்டிக்கல் இந்த 17 ரேர் ஹெல்த் எலிமெண்ட்ஸ்ல REன்னு சொல்லுவாங்க, அதுல இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் முக்கியம். சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய சைனா மேல எந்த நடவடிக்கை எடுக்க முடியாம போனதுக்கு காரணம் என்னன்னா, அங்கேருந்து தான் இந்த மினரல்ஸ் வந்துகிட்டு இருக்குது. இல்லைன்னா அமெரிக்காவுடைய ராணுவத்தை வந்துட்டு தக்க வைக்க முடியாது, அட்வான்ஸா போக முடியாது. அதனால மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம அப்படியே முக்கி முணங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் இதோடு இணைச்சிங்கன்னா இது எவ்வளவு முக்கியங்கிறது தெரிய வந்துடும். ஒரு MSc PhD முடிச்சு ஜியாலஜி மைனிங் முடிச்சு ஒரே ஒரு ஆளு உங்க முகல்லாவே மாற்றி வச்சிரும். முஸ்லிம் சமூகத்தையே மாற்றி வச்சு அமைச்சிட முடியும் ஒரு பொது சிந்தனை இருந்துச்சுன்னா. அவன்கிட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உபத்தொழில்களை உருவாக்கி மக்களை வந்து தொழிலதிபர்களாக மாற்றிட முடியும். ஒரே ஒரு ஆள் சமூக சிந்தனை மட்டும் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட எப்படி மாறும் பாருங்க. அங்க பாருங்க, பூமிக்குள்ளேருந்து எடுத்து எப்படி கன்ஃபைன் பண்ணி அதை வந்து பியூரிஃபை பண்ணி வருது பாருங்க, ப்ராடக்டா வருது பாருங்க. ஒரு ஜியாலஜி மைனிங் ஆராய்ச்சியாளர் அதிக லாபம் தரும் பல உற்பத்தி தொழில்களை உருவாக்குகிறார். இதுதான் நாலேஜ் எக்கானமி. அறிவியல் ஆராய்ச்சி அறிவுசார் பொருளாதாரம்.